இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் 110 விதியின் கீழ் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்த ஒரே ஆண்டில் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை சென்னையிலிருந்து தொடங்கி வைத்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த 21 மாநகராட்சிகள் 63 நகராட்சிகளில் அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் ஒவ்வொரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையிலான பணி நியமனங்களோடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் இந்த பணி நியமனங்கள் நிரப்பப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 500 மருத்துவமனைகள் ஒரே நாளில் திறந்து வைக்கப்பட்டது. மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகள் இன்றைக்கு பணி முடிந்திருக்கிறது. அதேபோல் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முழுமையாக கட்டப்பட்டு அதற்கு பணி நியமனங்களும் முடிவுற்று இந்த 2 மருத்துவ அமைப்புகளும் ஏறத்தாழ 258 மருத்துவமனைகள் வருகிற 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடையாறு சாஸ்திரி 3வது தெருவில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்து அதன் மூலம் அங்கே இருந்து காணொலி வாயிலாக தமிழ்நாடு முழுவதிலும் அமையப்பட்டிருக்கிற 258 மருத்துவமனைகளை திறந்து வைக்கவிருக்கிறார். இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு 4.5 லட்சம் சதுரடி பரப்பில் ஒரு குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை, 20 சிறப்பு துறைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனை, உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று, குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி தந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதி ஆதாரத்தோடு அந்த மருத்துவமனை கட்டுவதற்குரிய சைதாப்பேட்டையில் அமைய வருகிறது. இதேபோல் ஏராளமான மருத்துவ கட்டமைப்புகள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்கிற போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் 19 இடங்களில் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு புதிதாக 19 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக 6 இடங்கள் என்று 25 மருத்துவமனைகளை கட்டுவதற்கு திட்டமிட்டு 1018 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தையும் தந்து அந்த பணிகள் எல்லாம் தற்போது முழுமையாக நிறைவு பெறும் நிலையில் இருக்கிறது. ஏறத்தாழ 19 மாவட்டங்களில் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் 1018 கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இன்னமும் ஓரிரு மாத காலத்தில் அந்த மருத்துவமனைகளும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு வேலூரில்